எல்லாரும் சொல்லலாம். ஓ गणानां त्वा गणपतिहुं अवामहे कविं कविनामुपमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतिमानशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ महागणपतये नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ ऐं ह्रीं श्रीं ललिताम्बिकायै नमः। ॐ श्रीमेधादक्षिणामूर्तये नमः। ॐ शान्ति शान्ति शान्तिः। எல்லாம் அல்ல அன்னை ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி போற்றி பணிந்து கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அஸ்ட்ரோவேதிக் விஷன் ரிசர்ச் அகாடமி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய சிவகுமார்ஜி அவர்களுக்கு முதற்கண் நல்லாசிகளை வழங்கி கொண்டு இங்கே கூடியுள்ள ஜோதிட பெருமக்கள், ஜோதிட சாஸ்திரங்களை கற்றறிந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே சோழி பிரசனம் பற்றி சிறப்புரை ஆற்றி நமக்கெல்லாம் நல்ல விளக்கங்களை அளிக்க வந்துள்ள கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி, கேரள யந்திர பிரஷ்னம் பரிகாரம் பற்றி பேச இருக்கின்ற தரணி நம்பூதிரிஜி அவர்களை வாழ்த்தி வணங்கி, வேதிக் அஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜி என்ற தலைப்பில் பேச இருக்கிற பாலா ஜெகநாதன் அவர்களை வாழ்த்தி, மற்றும் சிறப்பு உரை ஆற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் ஜோதிடத்தில் பிருகு நாடியினுடைய பங்கு என்ற தலைப்பில் பேசியிருக்கிற மணியன்ஜி அவர்களையும் வாழ்த்தி, இங்கே கூடியுள்ள அத்துணை ஜோதிட பெருமக்களையும் வாழ்த்தி, இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் அஸ்ட்ரோவிஷன் ரிசர்ச் அகாடமி அவர்களாலே நிகழ்த்தப்பெற வேண்டும், நாம் எல்லாம் நிறைந்த பலன்களை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம், நல்லாசிகளை கூறி மகிழ்கின்றோம். இன்றைக்கு ஒரு தொலைபேசி அளவிலே, கைக்கு அடக்கமான அலைபேசி அளவிலே இந்த உலகம் முழுவதும் அடங்கி இருக்கின்ற காலகட்டத்தில் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இத்துணை ஜோதிட பெருமக்களை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை சிவகுமார்ஜி அவர்களைத்தான் சேரும். அவர்களுக்காக நாம் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பையனை பார்க்கணும், கூப்பிட்டு பார்க்குறார். மேலையிலிருந்து மாடி அறையிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறார். பையனை காண முடியல, கூப்பிட்டாலும் கேட்கல அவனுக்கு. அப்புறம் ஒரு வழி பண்ணுறார். அதற்கு ஒரு வழி இருக்குது, ஈஸியாக அவனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா, உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி வேர் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் கம்மிங் டவுன் மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்துடுறான். நேரில் பார்க்க முடியாத ஒருவரை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு மிக எளிதாக தொடர்பு கொண்டு விட முடிகிறது. அப்படி இன்றைக்கு உறவுகள் எல்லாம், பக்கத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்கள். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்கள். ஆனால் முகநூல் மூலமாக முகமறியாத மனிதர்களை நம்மாலே தொடர்பு கொள்ள முடிகின்றது. அவர்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கின்றார்கள். இதிலேருந்து என்ன தெரிகிறது, நம்ம ஒருவரை ஒருவர் நேரில் சந்திச்சுக்கிறதுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிறதுக்கு பயப்படுறோம். ஒருத்தர் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்கறதுக்கு பயந்து கொள்கிறோம். யாரோ முகம் தெரியாத மனிதர்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது.
அதே போல தான் ஒரு லேர்னிங், ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்வது என்பதற்கு 4 விதமான கிருபைகள் வேணும். முதல்ல தேவைப்படுறது குரு கிருபா, இரண்டாவதாக தேவைப்படுறது ஈஸ்வர கிருபா. பாருங்க, குரு கிருபா முதலையா, அதுக்கு அப்புறமா ஈஸ்வர கிருபா. குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா. இந்த 4 கிருபைகளும் ஒரு சாஸ்திரம் பயிலுகின்ற மாணவனுக்கு அவசியமாக தேவை. அப்போ ஜோதிஷம் மிகவும் விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு துறை. எப்போ இது ஏற்படுகிறது என்று சொன்னால், ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான். அதற்கு முன்னால் தான், அதற்கு பிறகுதான் இந்த பஞ்சாங்கம் என்பதற்கு ஒரு அடைமொழி சேர்க்கப்பட்டது, பழைய பஞ்சாங்கம். நீ ஏன் பழைய பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என்று சொல்லி ஒரு விமர்சனம் இந்த ஜோதிடத்துறைக்கு தான் அதிகமாக உண்டு. அதோடு சார்ந்த மற்ற வேத அங்கங்களுக்கு இல்லை. சிக்ஷா, கல்பம், நிருத்தம், ஜோதிஷம், சந்தஸ், வியாக்கரணம் என்று சொல்லி ஷடங்கம், இதை வேதாங்கம் என்று சொல்வார்கள். இந்த 6 அங்கங்களுக்கும் வேதத்தினுடைய அங்கங்கள் என்று பெயர். பார்ட் ஆஃப் வேதாஸ், லிம்ஸ் ஆஃப் வேதாஸ் என்று நம்ம பார்க்கின்றோம். இவை இல்லைன்னா வேதங்களில் ஒரு தொகுப்பு இருக்க முடியாது. ஆகினால இந்த 6 அங்கங்களும் மிக மிக அவசியமாக போற்றப்படுகின்றன. இந்த சிக்ஷை என்பது ஒரு கற்பித்தல் முறை, நிருக்தம் என்பது வேர்ச்சொல் அகராதி, கல்பம் என்பது சடங்குகளெல்லாம் செய்யக்கூடியது, சொல்லக்கூடியது எப்படி செய்ய வேண்டும் என்று, சந்தஸ் என்பது அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ் போன்ற செய்யுள் வகைகளை வகுத்து நமக்கு அளிக்கக்கூடியது, வியாக்கரணம் ஒரு இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இந்த 5 இல்லாமல் சாஸ்திரம் கிடையாது. அந்த வரிசையில் தான் ஜோதிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிஷம் இறைவனின் கண் என்று சொல்லப்படுகிறது. ஜோதிடர்களை தெய்வஜ்ஞா என்று சொல்வார்கள். தெய்வஜ்ஞா என்றால் அது ஜோதிடர்களைத்தான் குறிக்கின்றது. என்று சொன்னால் தெய்வம் என்ற சொல் விதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. விதியை வகுத்தவன் யார் என்றால் ஜெகத்காரணம் ஈஸ்வரஹா. இந்த ஜெகத்காரணம் ஈஸ்வரஹா என்ற பிரக்ரியாவின்படி இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கின்ற இறைவன் தான் இந்த விதியை வகுத்து வைத்தவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, தான் வகுத்த விதியை தானே மீறாதவனாகவும் இருக்கின்றான் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால அதைத்தான் தெய்வம் என்று சொல்கின்றோம். இந்த விதியை அறிந்தவன் தெய்வஜ்ஞன், கடத்தை அறிந்தவன் கடக்ஞன், பட்டத்தை அறிந்தவன் பட்டக்ஞன், சாஸ்திரத்தை அறிந்தவன் சாஸ்திரஜன், விதியை அறிந்தவன் தெய்வஜன், இந்த தெய்வத்தை அறிந்தவன் தெய்வஜன். ஆகினாலே நாம் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றோம் என்றால், we are doing research on order of ஈஸ்வரா. இன்றைக்கு உலகத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கின்றன. நோய்களாலே துன்பங்கள் இருக்கின்றன, இயற்கை சீரழிவுகளினாலே துன்பங்கள் இருக்கின்றன, நாட்டுக்கு நாடு போர்கள் எல்லாம் நடக்கிறது, கருத்து வேறுபாடுகள், மனசங்கடம், பொருளாதார சீரழிவுகள் குளோபல் சீரழிவுகளாக இருக்கிறது. குளோபலாகவே ஒரு பொருளாதார வீழ்ச்சி உலக அளவில் ஏற்படுகிறது என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய குரு மகாத்மாக்கள் ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள். இந்த உலகமானது ஒரு கட்டளையின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு விதியின்படி இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தை நாம் ஒரு விதியின்படி இயங்குகிற பிரபஞ்சமாக காண்கின்றோம். அதற்கு பேர் தர்மம். அந்த தர்மம் என்ற சொல் நம்மால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சொல்லாக இருக்கு. சமஸ்கிருதத்தில் தர்மம் என்பது திரு என்ற தாத்துவிலிருந்து வந்திருக்கிறது. திரு என்று சொன்னால் தாங்கி பிடிக்கக்கூடியது எதுவோ அது திரு என்ற சொல்லால குறிக்கின்றது. எது அடிப்படையாக இருக்குமோ அது திரு என்ற வேறு சொல்லாலே தாத்துவால குறிப்பிடப்படுகிறது. ஆக தர்மம் தான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை. அந்த கட்டளை ஆண்டவனின் கட்டளை, இறைவனின் கட்டளை. அப்போ அந்த தர்மத்தோடு நாம் ஒரு செயலை செய்யும் போது நமக்கு துன்பம் இல்லை. அந்த தர்மத்தின் நேர்கோட்டிலே நாம் நில்லாமல் அதிலிருந்து விலகி நின்றால் நமக்கு அதுவே துன்பமாக பிரதிபலிக்கின்றது. இது இயற்கையில்
கர்மகாண்டத்திலே வேதத்திலே சொல்லப்படக்கூடிய அனுஷ்டான முறைகளினாலே நேர்படுத்தப்படுகின்றது. இந்த வேதங்கள் கர்மத்தை தான் மிகவும் பேசுகின்றன. கர்மம் என்ற சொல்லுக்கு டு டூ, கிரு என்ற தாத்து அடிப்படையாக ஆகிறது. ஒரு செயலை செய்வது என்ற அடிப்படையில் இருக்கின்றது. இப்போ விலங்குகளுக்கெல்லாம் இந்த சாய்ஸ் கிடையாது. நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது, அதை கொண்டு போய் ஒரு பசுக்கு வச்சிங்கன்னா அந்த பசு அதை சாப்பிடாது. புரியுதா இல்லையா? ஏன்னா அதற்கு வெஜிடேரியன் தான். ஒரு யானைக்கு கொண்டு போய் ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வச்சா அது சாப்பிடுமா? யானை என்ன தான் சாப்பிடும்? இலைதலைகள் புல்லை தான் சாப்பிடும். யானை அவ்வளோ பெரிய யானை. புலி சிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் 2 இட்லி வடை தோசை எல்லாம் கொண்டு போய் வச்சோம்னா புலி சாப்பிடுமா? புலி ஒரு மாதிரியே நம்மளை மேலேயும் கீழையும் பார்த்துட்டு போயிடும், நம்மளையே சாப்பிட்டுடும். இதை விட நீயே பெட்டர், உன்னையே நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுடும். அப்போ புலி இஸ் டெஸ்டைன்டு டு பி எ நான் வெஜிடேரியன், ரைட்டா? ஆனால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு அப்படி இல்லை. இந்த சாய்ஸை பகவான் என்ன பண்ணிடுறார்? நமக்கே கொடுத்துடுறார். நீ முடிவு பண்ணு, எது வேணும் எது வேண்டாம், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சாய்ஸை நம்மகிட்ட கொடுத்துறாரு. இப்போ பிரச்சனை யார் கையில் இருக்குது? நம்ம கையில் கிட்ட இருக்குது, இறைவன்கிட்ட இல்லை. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை வைத்த இறைவன் மனுஷாளுக்கு மட்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை வைக்கல. எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியை இறைவன் ஒரு லாக் புக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு டிவி வாங்கினோம்னா அதுக்கு ஒரு மேனுவல் வருதே, அது மாதிரி இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்திற்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காரு. அதுதான் வேதம். அந்த வேதத்தின் அடிப்படையில் எது தர்மம் எது அதர்மம் என்று நாம் புரிந்து கொண்டு இப்போ அந்த சாய்ஸை நம்ம எடுக்கணும். எதை தான் எடுத்துக்கணும்? தர்மத்தை தான் எடுத்துக்கணும். ஏன்? தர்மத்தை தான் அஸ்திவாரம் என்று சொல்கிறோம். அந்த அஸ்திவாரத்தோடு நம்ம ஒருங்கிணைந்து இல்லைன்னா, ஒரு அலைண்டா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை துன்பமயமானதாக ஆகிவிடும். அப்போ என்ன கர்மத்தை செய்ய வேண்டும் என்றால், கர்மம் என்ற சொல்லுக்கு அடிப்படையாக இப்போ என்ன வந்துருச்சு? தர்மம் என்ற சொல் வந்துடுச்சு. அப்போ இந்த 9ம் 10ம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போவதாக இருக்கிறது. 9 என்பது தர்மம், 10 என்பது கர்மம். 9ம் 10ம் தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்க போவதாக இருக்கிறது. அப்பொழுது இந்த கர்மத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் எதை அடிப்படையாகத்தான் தேர்ந்தெடுக்கணும்? தர்மத்தின் அடிப்படையாகத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. தர்ம வழியிலே நிற்கலைன்னா நம்ம வாழ்க்கை துன்பமயமானதாக ஆகிவிடும். இப்போது நம்மகிட்ட நிறைய பேர் பிரச்சனைகள் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் இல்லையா? அதில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம். ஒரு லிஸ்ட்டு போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல அனுபவம் உடைய ஜோதிடர் நான் ஒரு 1000 பிரச்சனைகளை பார்த்துருக்கேன்னு சொல்லுவார். புதுசாக ஆரம்பத்தில் இருக்கிற பிரச்சனை நான் இப்போவே 100 பிரச்சனைகளை காதில் கேட்டுட்டேன் சார்னு சொல்லுவார். இன்னும் நான் ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு 40 ஆண்டுகள் அனுபவம் உடைய ஒரு அறிஞர் என்ன சொல்லுவார்? 1,00,000 பிரச்சனைகளை கேட்டாச்சு மக்கள்கிட்ட இருந்து சொல்லுவார் இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் கேன் பி கிளாசிஃபைட், தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 4 ஹெட்டிங்ஸ். 4 பிரச்சனை தான் மனுஷனுக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? 4 பிரச்சனையா அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஹெல்த் ப்ராப்ளம். உடல் நலம் தான் முதல் பிரச்சனை. செகண்ட் ப்ராப்ளம் இஸ் மணி ப்ராப்ளம், வெல்த், காசு தான் அடுத்த பிரச்சனை. 3வது ப்ராப்ளம் உறவு நலன்களின் சீர்கேடுகள், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், 3வது ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம் விச் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஃபார் ஆல் நாலேஜ், லேக் ஆஃப் நாலேஜ். இதுதான் அறிவின்மை, அறிவுடைமையோடு நாம் இல்லாத நிலை, சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளாத நிலை, இது அறிவின்மை. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம், உடல்நலம். 2வது ப்ராப்ளம் வெல்த் ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துக்கு வரணும், இந்த வழி தெரியலைன்னா அதுக்கு ஒரு துணை தேவையாக இருக்குது. தெரியவே இல்லைன்னா, தப்பான வழி சொல்லப்பட்டுடுச்சுன்னா ப்ராப்ளம் இருக்குது. அந்த காலத்திலலாம் ஜிபிஆர்எஸ் எல்லாம் கிடையாது. நான் ஒரு நாள் அம்பாசிடர் காரில் ஒரு பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். பெங்களூரில் விஸ்வேஸ்வரா சர்க்கிள் அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். நமக்கு கொஞ்சம் பாஷையெல்லாம் தெரியாது. நம்ம எஷ்டு பிஷ்டுன்னு ஏதோ ஒன்று கேட்டு எப்படி போகிறதுன்னு கேட்டோம். அவன் சொன்னால் நேராக ஓகே பிட்ரி ரைட்டு டர்ன் பண்ணு, இப்படி வா அப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டான்.
அங்கேயே நான் போயிட்டேன். நேராக போய் சுற்றி அடித்து, அங்கே தான் ரவுண்டானாவாக இருக்கும் தெரியுமில்லையா? பெங்களூர் போல் பல ரவுண்டானாஸ் இருக்கும். அந்த ரவுண்டானாஸ்லாம் சுற்றி அடித்து முடித்து கடைசியில் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தேடி பார்த்து விஸ்வேஸ்வரா சர்க்கிளை கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வந்தோடனே அங்கே நின்றுட்டோம். மறுபடியும் கேட்டோம் அந்த இடத்துல இருந்த ஒரு அன்பர்கிட்ட, விஸ்வேஸ்வரா சர்க்கிள் எங்கே இருக்குது, எப்படி போகணும்? இதுதான் சார் விஸ்வேஸ்வரா சர்க்கிள். நாங்கள் புறப்பட்ட இடம் தான் அதே கோகோகோலா, என்ஜாய் கோகோகோலா போர்டு இருக்குது. நாங்கள் புறப்பட்ட இடம் தான் அதே இடம் தான். இப்போ என்ன ஆகி போச்சு, இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லி எங்கெங்கேயோ சுற்றி வந்து அதே இடத்துல வந்து நின்றுட்டோம். இதுதான் மனிதனுடைய நிலை. மனிதன் நித்திய ஆனந்த ஸ்வரூபக. இயற்கையிலே இந்த ஜீவன் நித்திய ஆனந்த ஸ்வரூபக தான். ஆனால் அவன் எதை தேடுகிறான்? சந்தோஷத்தை தான் தேடுகிறான், மகிழ்ச்சியைத்தான் தேடுகிறான். உண்மையில் நான் சுயமாக இயல்பாகவே ஆனந்த ஸ்வரூபன் என்று தெரிந்து கொள்ளாம மனிதன் தேடிக்கொண்டிருக்கின்றான். இந்த நிலையிலே அவனுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் யாரு? ஜோதிட பெருமக்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாது 1970, 80களிலெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் காத்து வாங்கும். பிரதோஷ பூஜைனா என்னன்னே தெரியாது யாருக்கும். 90கள் வந்தது. 90களில் வருது, மீடியாக்கள் வருது, டெலிவிஷன்கள் வருது. இப்படிலாம் வந்த உடனே ஜோதிட பெருமக்கள், நீங்கள் பிரதோஷ பூஜை பண்ணுங்க, பைரவருடைய பூஜை பண்ணுங்க, வாராகி அம்பிகையினுடைய பூஜை பண்ணுங்க, பெருமாளை சேவித்துக் கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் சொல்லி நவக்கிரக கோயில்கள்லாம் உருவாகுது. எங்கோ வீசி எறியப்பட்ட நவக்கிரக சிலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு வந்து அந்த கோவில் அறநிலையத்துறை சார்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. இது சுக்கிரன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம், ஆகினால் இங்கே வந்தால் சுக்கிரதோஷம் தீர்ந்துடும். இது குரு சிவபெருமானை வழிபட்ட இடம், ஆனாலே குருதோஷம் தீர்ந்துடும் என்று சொல்லி சூரியனார் கோயில், திங்களூர் வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு, திரு ஆலங்குடி, கஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், 7+2 9 கோயில்கள் தயாராக ஆயிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம். அப்பொழுது இந்த சனாதன தர்மம் யாரால காப்பாற்றப்பட்டது, யாரால மீட்டெடுக்கப்பட்டது, யாரால இந்த இந்து தர்மம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் ஜோதிட பெருமக்களால் தான் அந்த உயர்ந்த நிலைக்கு மக்கள் சென்றார். அவர்கள் தங்களுடைய துன்பங்களிலிருந்து எந்த வகையிலே மீண்டு வெளியே வர முடியும் என்பதை அவர்களுக்கு வழிகாட்டியவர்களே ஜோதிட பெருமக்கள் தான். இந்த பெருமை நிச்சயமாக ஜோதிட பெருமக்களையே சாரும். அவர்கள் இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லல, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் துன்பத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்கின்ற எளிய தெய்வ வழிபாடுகளை ஆதாரபூர்வமாக சாஸ்திரபூர்வமாக காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நிலையில இந்த ஜோதிட பெருமக்களுடைய சேவை மிக உயர்ந்த சேவையாக நம்ம பார்க்கின்றோம். அதனாலே துன்பங்களை தீர்ப்பதற்கு இறைவனை வழிபடுதலை இந்த ஜோதிட சாஸ்திரம் காட்ட வேண்டும். சாஸ்திரங்களுக்கு புறம்பான ஒரு வழிகளை நம்ம காட்டக்கூடாது. சாஸ்திரங்களை ஒட்டித்தான் அந்த வழிகளை நம்ம காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பெருமை. சாஸ்திரத்தை உயர்த்தினால் சாஸ்திரிக்கு பெருமை. நீங்கள் சாஸ்திரிகள், சாஸ்திரத்தை தான் உயர்த்தி பிடிக்கணும். அப்போ அந்த சாஸ்திரத்தை நம்ம கற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? குரு கிருபையை பெறணும், குருவை நாடி பெறணும். இல்லை எனக்கு தானாக படித்து, இப்போ நிறைய பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் என்று ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள முன் வருகிறார்கள். அவர்கள் தானாக ஏதோ புக்கெல்லாம் படிக்கிறார்கள், உடனே அவர்கள் ஜோதிடர்களாக ஆகிவிடுகிறார்கள். பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் ஒரு குருவினுடைய உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஜோதிட பெருமக்களுடைய கடமை. இதை பற்றி நானும் சிவகுமார்ஜியும் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்களே அதற்கும் ஒரு குரு உபதேசம் என்ற நிகழ்ச்சியை வைக்கலாம் என்று ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலும் ஒரு உபதேசம் நமக்கு கிடைத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் மென்மேலும் உயர்ந்து வரும் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை. அடுத்தது ஈஸ்வர வழிபாடு. ஈஸ்வர வழிபாட்டை நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நாமும் அந்த ஈஸ்வர வழிபாட்டை நித்தியமாக தினச்சரியா, அந்த தினச்சரியா என்கின்ற முறையை நாம் பின்பற்றி அதிகாலை துயில் எழுதல், காயத்ரி ஜபம், பிராணாயாமம், சூரிய நமஸ்காரம், அக்னிஹோத்திரம் போன்ற செயல்களையெல்லாம், அந்த பக்தி வழிமுறைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு, கற்றறிந்த பெருமக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு நாமும் அதை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த ஆத்மீக வழியிலே நின்று கொண்டு இருக்க வேண்டும், உபாசனா உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம அந்த ஈஸ்வர கிருப்பையை நிச்சயமாக பெற வாய்ப்பு உண்டு. மூன்றாவதாக சாஸ்திர கிருப்பா. இந்த ஜோதிஷம் என்கின்ற சாஸ்திரம் வேணும். ஆகையினாலே ஒரு அண்டர் எ
ஃபேக்கல்ட்டி, அதாவது ஃபேக்கல்ட்டினா இப்போ பராசர ஹோரா, பராசருடைய அந்த முறையை நான் பின்பற்றுகிறேன் என்பதைப் போல ஒரு ஆதாரபூர்வமான அந்த சாஸ்திர பின்னணியை நாம் உடையவர்களாக இருக்கணும். நீங்கள் எந்த வழிமுறையை பின்பற்றுகிறீர்கள்? ஜெய்மினி முறையை பின்பற்றுகிறீர்களா? பின்பற்றுங்க. பராசர முறையை பின்பற்றுகிறீர்களா? பின்பற்றுங்க. இது எல்லாமே வேதம் சார்ந்த முறைகள். அடுத்தது அயனாம்சா. எந்த அயனாம்சத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அது சித்திரபக்ஷ அயனாம்சாவாக இருக்கலாம், என்சி லஹரி அயனாம்சாவாக இருக்கலாம், கேபி சிஸ்டமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த அயனாம்சத்தில் நீங்கள் இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து சித்திரபக்ஷம் பின்பற்றுவேன், இன்னொரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து நான் கேபி சிஸ்டம் பின்பற்றுவேன் அல்லது லஹரி பின்பற்றுவேன் இல்லாமல் எங்கள் குரு வந்து லஹரியை பின்பற்றினார், நானும் லஹரியை பின்பற்றுவோம். சர்ச்சைக்கே போக வேண்டாம். சனி பெயர்ச்சி இருக்கிறதா இல்லையா, சனி பெயர்ச்சி கிடையாது என்று அடித்து சொல்கிறேன்னு ஒருத்தர் பேசுவார். சனி நிச்சயமாக பெயர்ந்துட்டாருன்னு இவரே பெயர்த்திருப்பார் இன்னொருத்தர். அப்போ 2 பேருக்கும் ஒரு வாதம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. திருக்கணிதப்படி பெறுகிறார், வாக்கிய கணிதப்படி அடுத்த வருஷம் பெறுகிறார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் பொதுமக்கள் எல்லாம் பீதியை அடைகிறார்கள். சனி பெயர்ச்சி இருக்கா இல்லையா, இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒருத்தன் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறான். இருக்கா இல்லையான்னு வாதம் நடத்தி அவன் சம்பாதிச்சிடுறான். ஏன்னா ஊர் 2 பட்டால் யாருக்கும் ஒரு நன்மை தானே. அதனால் இப்படி நாம் 2 பட்ட வேண்டியதே இல்லை, ரெண்டும் உண்மைதான். வாக்கிய கணிதம் என்பது ஆண்டாண்டு காலகாலமாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றியது, அதற்காக அதற்கு ஒரு நமஸ்காரம். திருக்கணிதம் என்பது விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடியது, அதற்காக நாம் ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜியில், பலன் கூறும் அஸ்ட்ராலஜியில் அதை பயன்படுத்துகின்றோம். ஆகினாலே தெளிவாக ஒரு அயனாம்சத்தை பின்பற்ற வேண்டும், ஒரு பஞ்சாங்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆன்ஷியன்ட் அஸ்ட்ராலஜி, மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் டாக்டர் பி.வி. ராமன், கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி போன்ற பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டும். இப்பொழுது முன் வருகின்ற ராஜசேகர் ஐயாஜி, தரணி நம்பூதிரிஜி போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஆன்ஷியன்ட் அஸ்ட்ராலஜி அண்ட் மாடர்ன் அஸ்ட்ராலஜி ஆத்தர்ஸை வந்து நம்ம படிக்கணும், அந்த ஆசிரியர்களை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு தினசரி நீங்கள் ஆராய்ச்சி மனோபாவத்தோடு உங்களிடம் வருகின்ற அந்த ஜாதகங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய மேன்மேலும் நம்முடைய வளர்ச்சிக்கு அது அடிகொழுவதாக இருக்க வேண்டும். ஜோதிட கட்டுரைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஜோதிட கட்டுரைகளை உருவாக்குங்கள். லலிதாம்பிகை அறக்கட்டளையும் அஸ்ட்ரோவேதிக் விஷன் ரிசர்ச் அகாடமி இணைந்து உங்களுடைய கட்டுரைகளை புஸ்தகமாக, நூற்களாக வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மேடையிலே நான் அறிவித்துக் கொள்கிறேன். அது ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கணும், ஆதாரபூர்வமாக இருக்கணும். இப்போ ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் வந்து எஸ் வியாசா பல்கலைக்கழகம் பெங்களூரில் ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 வருடங்களாக அதனுடைய ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி இந்தியா பூரா இருக்கக்கூடிய 20% மக்களுக்கு, 25% மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் இருக்குது. இந்த 5 டிசீஸ்க்கும் ஆதாரபூர்வமான ஜாதகங்களை கலெக்ட் பண்ணுறது தான் அந்த வேலை. அதுக்கு பேர் டாக்குமெண்டேஷன் என்று பேர். அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து ஒரு 27 காரணங்களை அதற்கு முன்வைத்து, ஜோதிட காரணங்களை முன்வைத்து, அந்த 27 காரணங்களில் எது அதிகமாக மக்களை பாதித்திருக்கிறது என்ற ஆராய்ச்சி முடிவுக்கு வருவது தான் அந்த ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். சிவகுமார்ஜி அவர்களை தொடர்பு கொண்டால் மிக விரைவில் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் அந்த ஆராய்ச்சியை உங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதற்காக சிவகுமார்ஜி அவர்களிடம் நான் ஒரு கருத்தரங்கை தனியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிறதுல 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று டாக்குமெண்டேஷன். இப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் இந்த பலன்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை உண்மையான ஜாதகங்கள், ரியல் டைம் ஹாரோஸ்கோப்ஸ் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, ரியல் டைம் ஹிஸ்ட்ரிஸ், அதை பற்றின டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கா என்றால் இல்லை. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ரூல், செகண்ட் ப்ராப்ளம். அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. செவ்வாய் தோஷத்துக்கும் பிளட் குரூப்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்கா, நிரூபணம் பண்ணியிருக்கோமா, இல்லை. நமக்கு நம்முடைய ஜோதிஷ அந்த பணியே நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. நிறைய பேர் வந்துடுறாங்க, காலைல 6:30 மணிக்கு நிற்பார். ஒரு நாள் காலையில் நான் பார்த்தேன், 4:30 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சிக்கிட்டே வெளியில் வரேன், சுவாமி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் காலையில் 4:30 மணிக்கு நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு
எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ஜோதிட அவன் ஏகப்பட்ட ஜோதிடர்களை பார்த்து நம்மகிட்ட 11ஆவது தான் வர்றான்னு தெரியும், அதுவும் தெரியும். அப்படி தேடல்கள் இன்றைக்கி இருக்குது. ஆகினாலே நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை பண்ண வேண்டியதும் டாக்குமெண்டேஷனை பண்ண வேண்டியதும், உங்ககிட்ட வர ஜாதகத்தில் ஒரு காப்பி எடுத்து வச்சிருங்க, அவருடைய ஃபோன் நம்பர் மட்டும் எழுதி வச்சுருங்க. இன்றைக்கி ஃபோன் நம்பர் இருந்தால் ஜாதகமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபோன் நம்பர் இஸ் கனெக்டட் வித் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி நம்ம ஃபோன் நம்பரோட ஒவ்வொரு ஃபோன் நம்பரோட ஒரு ஜாதகத்தை கனெக்ட் பண்ணுமா இல்லையா? ஃபோன் நம்பரோட ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபோன் நம்பரோட ஜாதகத்தை கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கான சாஃப்ட்வேர் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஃபோன் நம்பரையும் ஜாதகத்தோடு கனெக்ட் பண்ணிட்டாங்க, டாக்குமெண்டேஷன் உருவாயிடும். இப்படி பல நல்ல திட்டங்களை, ஆராய்ச்சிகளை நாம் செய்வதற்கும், மென்மேலும் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தையும் ஆன்மீகத்தையும் சனாதன தர்மத்தையும் உயர்த்தி பிடிக்கிறதுக்கும், சனாதன தர்மத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியதில்லை, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. ஆனால் சனாதன தர்மம் தான் நம்மளை காப்பாற்றுது. நம்ம போய் சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதில்லை. எக்காலத்தும் அழியாது தான் சனாதன தர்மம், அதுதான் நம்மளை காப்பாற்றுது. ஆனால் அதன் வழியில் நிற்பதற்கும், அதன் வழியில் நடப்பதற்கும், அதன் வழியில் மக்களை அழைத்துச் செல்வதற்குமான இது போன்ற கருத்தரங்களை மேலும் நடத்த வேண்டும். இது போல கருத்தரங்கங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறதுக்கு தான் அவர் பெயர் வைத்திருக்கார், ரிசர்ச் அகாடமி. எப்பொழுது சாஸ்திரம் ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறது, அது அடுத்த தலைமுறை ஏற்றுக்கொள்ளும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான பணியை சிவகுமார்ஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியனையும் இங்கே அழைத்து உங்களோடு கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த அஸ்ட்ரோவேதிக் விஷன் ரிசர்ச் அகாடமி அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தன்யவாதம்.